இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்த சிவனடியார் கிட்ட தண்ணிக்குள்ள இருக்கிற பாதாள நிலப்பரப்பை பத்தி கேட்கலாமா வேண்டாமா? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தம்பி, ஐயா, நீருக்குள்ள இருக்கிற பாதாள நிலப்பரப்ப திக்கு திசை தெரியாம இந்த காட்டுக்குள்ள தேடி போனா எப்படி நீ அந்த இடத்துக்கு போக முடியும்? இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி சாமி தெரியும்? உனக்கு தெரிஞ்சது, தெரியாதது, அடுத்தடுத்து தெரிய போறது, இதெல்லாம் தெரிஞ்ச சிவனடியார் நாம்பா. வாங்கிக்கப்பா. இதை வச்சுக்கோ, பயப்படாத, ஜெயம் உண்டாகும். இப்படியே கிழக்கு திசையை நோக்கி போ. சரிங்க சாமி, நன்றி. நம சிவாய. பூமி, உன் வேம்பு சார் அரண்மனைக்கு கிளம்பியதை உன் ஞான சக்தியால் நான் உணர்ந்தேன். அவருக்கு சரியான வழியை என் மூலமாக நீ காட்ட வேண்டும். உன் சித்தார்த்தால் தான் இப்பொழுது இந்த ஆட்டத்தை நீ ஆரம்பிக்க முடியும். வேம்பு சாரும் நானும் என்னோட உடம்புக்குள்ள இருக்கிற சம்யுக்தாவோட ஆத்மா 3 பேரும் செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு. எனக்கு கிடைக்காத ராஜ்யமோ அல்லது பொண்ணோ வேற யாருக்குமே கிடைக்க கூடாது. அது என் உடன் பிறந்த சகோதரன் பார்த்திபனாக இருந்தாலும் பரவாயில்லை. எப்படி 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 அவளுக்காக நீயும், உனக்காக அவளும் என்னையே கொல்ல பாத்தீங்கல்ல? விடுவேனா இந்த வேடன்? வேடன் இந்த வேடனை 1000 வருடங்கள் அல்ல, இன்னும் எத்தனை ஆயிரம் வருடங்கள் கழித்து வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இவர்கள் உடம்பிற்குள் இவர்கள் உயிர் திரும்பி வரவே கூடாது. உடல் இருந்தால் தானே உயிர் நிலைத்திருக்கும்.
இங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு? இந்த ஜவாலையை நீ கையில் வச்சுட்டு நடக்கும்போது அருவி, ஆறு, கடல் என அனைத்து விதமான சத்தங்களும் உன் காதுகளுக்கு கேட்கும். அந்த ஒவ்வொரு ஒலிகளுக்கு பின்னாடியும் ஒரு உள்மூச்சும் வெளிமூச்சும் அடங்கியிருக்கு. ஒளிகளுக்கும் மூச்சு காற்றுக்கும் என்ன சம்பந்தம்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சாமி. சோ என்பது உள்மூச்சு, ஹாம் என்பது வெளிமூச்சு. இந்த 2 விதமான சத்த ஒலிகளும் இந்த இயற்கைகள் மூலமா மனுஷனுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கு. அந்த அதிர்வலைகள் ஒன்னா சேர்ந்து சோ ஹாம்ங்கிற மந்திரத்தை உருவாக்கும். அந்த மந்திரம் தன்னை உணர்ந்த சித்தர்களால ஓலைச்சுவடிகள்ல பல பரிபாஷைகளில் இன்னும் இருக்கு. அருவி, ஆறு, கடல் இதோட சத்தம் எல்லாம் உன்னோட காதுகளுக்குள்ள விழுந்ததும் மனசை ஒருநிலைப்படுத்தி நான் கொடுத்திருக்கும் ஜவாலைய கீழே தாயம் உருட்டுவது போல உருட்டி விட்டா அது எங்க போய் முடிகிறதோ அந்த இடம் அப்படியே 2ஆ பொளந்துரும். அது ஒன்ன கடல் வழியா அந்த அதிசய பாதாள நிலத்துக்கு உன்னை அழைத்து செல்லும். பயப்பட வேண்டாம், நான் கடல் மாதா. உன்னை அந்த அதிசய பாதாள நிலப்பரப்பிற்கு கொண்டு போய் சேர்த்துவிட்டு திரும்ப உன்னை பத்திரமாக இதே இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது விதிப்படி எனக்கு வந்து சேர்ந்த உத்தரவு. தயங்காம என்னுள் வா.